நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் வியூகம் தொலைக்காட்சியினூடாக. வியூகம் தொலைக்காட்சி நாடு பூராகவும் பல்வேறு நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு உன்னதமான ஊடக தடமாக மருதூர் மண்ணிலே இருந்து திகழ்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு நாட்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாட்களுக்கும் சில குணாதிசயங்கள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைய நாள் என்பது மே 17. இந்த மே 17 உலக உயர் இரத்த அழுத்த தினமாக உலகளாவிய ரீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மே 17 என்பது இந்த உயர் இரத்த அழுத்த தினமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் உலகம் பூராகவும் இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான பரிசோதனைகள் அது சார்ந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது நாட்டை பொறுத்தவரையிலும் ஏராளமான நிகழ்வுகள் இந்த தினத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தொற்றா நோய் கட்டுப்பாட்டு பிரிவு பிரதேச வைத்தியசாலை சாய்ந்தமருது வைத்தியசாலை இந்த தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக உங்கள் உயர் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிட்டு அதனை கட்டுப்படுத்தி நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழ்வதற்கான என்ற அந்த வாசகத்தின் ஊடாக சாய்ந்தமருது தொற்றா நோய் பிரிவு வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு அழகிய நிகழ்வு. அதாவது சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய முன்றலிலே, அதாவது நுழைவாயிலிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நுழைவாயில் என்றால் பிரதான நுழைவாயில் அல்ல, சாய்ந்தமருது மஸ்ஜிதுல் ஃபலா பள்ளிவாசல் பிரதான வீதியிலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஃபலா பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கின்ற நுழைவாயில். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரதான நுழைவாயிலிலே இருந்து இரண்டாவது நுழைவாயிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் வியூகம் தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்வுகளை நேரடியாக நாங்கள் அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய பிரதேச வைத்திய அதிகாரி எங்கள் அன்புக்குரிய டாக்டர் அஜ்வத் அவர்களும் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல் டாக்டர் ஜனூஸ் அவர்கள் வருகின்றவர்களுக்கு இந்த உயர் இரத்த அழுத்தத்தை மிக துல்லியமாக அளவிட்டு அவர்களை பரிசோதனை செய்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஹட்டிலே. மற்றைய ஹட்டிலே இங்கு இருக்கின்ற தாதியர்கள் இந்த நிகழ்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய இந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உலக உயர் இரத்த அழுத்த இன்று மே மாதம் 17ஆம் தேதி உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிட்டு அதனை கட்டுப்படுத்தி நீண்ட நாட்கள் உயிர் வாழுங்கள் என்கின்ற வாசகத்தோடு தொற்றா நோய் கட்டுப்பாட்டு பிரிவு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எப்போதுமே ஆரோக்கியமாக இருந்தால், அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் நமது உடலியலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் எங்களுடைய செயற்பாடுகளை மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய பிரதான நுழைவாயிலில் அல்ல, அதை அடுத்து இருக்கின்ற நுழைவாயிலே, அதாவது சம்பத் வங்கிக்கு முன்னால் இருக்கின்ற நுழைவாயில், இன்னும் சொல்லப்போனால் மஸ்ஜிதுல் ஃபலா பள்ளிவாசல் இருக்கின்ற அதற்கு முன்னால் இருக்கின்ற நுழைவாயில். இப்படி ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்போடு இயங்கி வருகின்ற மருதூர் மண்ணிலே சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை இருக்கின்றது. ஏற்கனவே சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினை பொறுத்தவரையிலே சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை என்பது கடற்கரை வீதியிலே அமைய பெற்றிருந்த ஒரு ஆரோக்கியமான வைத்தியசாலை. மிக நீண்ட காலமாக இந்த பிராந்தியத்திலே சேவைகளை வழங்கிய ஒரு உன்னதமான வைத்தியசாலை என்கின்ற பெருமை இந்த வைத்தியசாலைக்கு எப்போதுமே இருக்கின்றது. மிக அதிகமானவர்கள் இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற அதிகமானவர்கள் நமது முன்னோர்கள் எப்போதுமே நம்பி நாடுகின்ற ஒரு வைத்தியசாலையாக சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை ஒரு காலத்திலே திகழ்ந்தது. அந்த வைத்தியசாலை ஆழிப்பேரலைக்கு பிறகு ஏற்பட்ட அந்த கோரத்தின் காரணமாக மிக முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த சாய்ந்தமருது வைத்தியசாலை பிரதான வீதிக்கு மாற்றப்படுகின்றது. பிரதான வீதியிலே மிக நீண்ட காலமாக மிக அழகிய தோற்ற கட்டமைப்போடு மிக அழகிய பௌதீக வளங்களோடு மனதுக்கு ரம்மியமான அந்த காட்சிகளோடு
இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பிராந்திய கட்டமைப்பிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளில் மிக அழகிய பௌதீக கட்டமைப்பை கொண்ட ஒரு அழகிய வைத்தியசாலையாக சாய்ந்தமருது வைத்தியசாலை திகழ்ந்து வருகின்றது. எப்போதுமே பௌதீக வளங்களை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அழகு மிக ரம்மியமாக இருக்கும். இயற்கையினுடைய மனம் எப்போதுமே ஒரு நறுமணமாக வீசிக்கொண்டிருக்கின்ற ஒரு வைத்தியசாலை. அந்த அடிப்படையிலே இந்த வைத்தியசாலை பல்வேறு சேவைகளை இந்த பிராந்திய மக்களுக்காக வழங்கி வருகின்றது. அதை ஒட்டித்தான் இன்று உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு மே 17 ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வு. இங்கே அதிகமானவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக தமிழ் சகோதரர்கள் இங்கே வருகை தந்து தங்களுடைய உயர் இரத்த அழுத்தத்தை அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்றவர்களுக்கெல்லாம் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக இலவசமாக இந்த சேவையினை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியிலே இவ்வாறான காட்சி கட்டமைப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். மிக அதிகமாக காலை வேளையிலே தமிழ் சகோதரர்கள் வேலைக்காக இங்கே வருகை தருவது வழக்கம். இந்த பிரதான வீதியின் பற்பல இடங்களிலே மிக அதிகமாக தமிழ் சகோதரர்கள் வந்து வேலைகளிலே ஈடுபடுவார்கள், உள்ளூர் வேலைகளிலே. அந்த அடிப்படையிலே அவர்கள் மிக அதிகமாக வருகை தந்து அவர்களுடைய இந்த உயர் இரத்த அழுத்தத்தை அவர்கள் பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். அதே போல எல்லோருமாக இங்கே வருகை தந்து தங்களுடைய உயர் இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்கின்ற ஒரு அழகிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெரும்பாலானவர்களுக்கு இரத்த அழுத்தம் மிக மிக அதிகமாகும் வரை அல்லது அழுத்தம் சார் உள்ளுறுப்புகளுக்கு சேதம் ஏற்படும் வரை எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படுவதில்லை. அந்த அடிப்படையிலே தான் ஒருவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் உரையாடலாம் என்ற அந்த எண்ணத்தோடு உங்களுடைய பெயரை நீங்கள் இந்த இடத்திலே முதலில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அலியார் அப்துல் மனாஃப். அலியார் அப்துல் மனாஃப், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? நான் மாவடிப்பள்ளியிலிருந்து வருகிறேன். மாவடிப்பள்ளியிலிருந்து வருகின்ற நீங்கள் இவ்வாறான நிகழ்வு சாய்ந்தமருதூரில் இடம்பெறுகிறது என்று அறிந்து நீங்கள் வருகின்றீர்களா, அல்லது எடுத்த மாத்திரத்தில் இங்கே வேறு வேலைகளுக்காக வருகின்ற போது நாங்கள் எங்களை பரிசோதனை செய்துவிட்டு செல்லலாம் என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்தீர்களா? நாங்கள் நடக்கும் இந்த டாக்டர் பரிசோதனை செய்யும் இடத்திலிருந்து முன்னுக்குத்தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வேலை முதலாளியின் இடத்துக்கு வருகை தந்த வண்ணம் நான் வந்து கொண்டிருந்தேன். இப்படி ஒன்று நடக்குது நம்ம கடைக்கு முன்னுக்கு. இது ஒரு ஃப்ரீ சேவை உண்டு. எங்களோட டாக்டர்மார் செய்யும் சேவை மிகவும் உயர்தரமான ஒரு சேவை உண்டு. இதை மறக்க முடியாது. நாங்கள் காசு கட்டி செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் ஃப்ரீயாக செய்து கொண்டு போகிறோம். இது நல்ல ஒரு விளக்கம் கொண்டு கொடுத்தால் நாங்கள் அங்கால இருந்து கேள்விப்பட்டு இஞ்சால மாறி வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, பரிசோதனை செய்தீர்களா? உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதா, அழுத்தம் இருக்கிறதா? எனக்கு எல்லாம் நோமல்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிவிடுவார், நான் எல்லாத்துலேயும் நோமல் ஆழ்த்தானு சொல்லிவிடுவார். சரி, எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்றால், சாதகமாக இருக்கின்றது என்றால் நீங்கள் மிக சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம், அப்படியா? ஆமாம். நான் உண்மையிலே எனக்கு 2 காலும் இழந்ததை பற்றி நான் சிந்திக்கவில்லை. நான் 7,000 ரூபா காசு உழைச்சி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த நாளும் அந்த தொழிலில் நான் போய்கொண்டே இருக்கிறேன். நான் பைசிக்கல் ஒரு பாசுனே. நான் டெலிவரி தான் கூடுதலாக செய்கிறேன். நான் இதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இறைவன் எனக்கு தந்த உகப்பான தொழிலால் மிகவும் வரக்கத்தான சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் உங்களுடைய பார்வையிலே இந்த சேவையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நாங்கள் இந்த சேவைகள் இந்த ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் நடக்கணும். இப்படி சேவை எங்களை போல் ஆட்களுக்கு விசேட தேவையுடைய ஒரு ஆட்களுக்கு இப்படி வெட்ட வெளிச்சமாக இப்படி இருந்து தெளிவாக செய்கிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போது வியூகம் தொலைக்காட்சியை ஏராளமானவர்கள், அதாவது ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல போகின்ற கருத்து என்ன? நாங்கள் சொல்லப்போவது என்னவென்றால், பிறவட்டா போயிட்டு காசு கட்டி இதெல்லாம் செக் பண்ணிட்டு வரதை விட பிரிச்சேவைகள் நடக்குது. இந்த பிரிச்சேவைகளோட கூடுதலாக நீங்கள் கலந்து கொள்ளணும். டாக்டர்மார் நம்மளுக்காக அவங்களோட டைமை ஒதுக்கி அதுக்குண்டு பணியில் இறங்கியிருக்காங்க. அந்த பணியில் இருக்கும் போது நம்ம ஆரவாரத்தோடு நம்ம போய் நம்மளோட நோயை நம்ம பார்த்து கொள்ள வேணும். சரி, இங்கே வருகை தருகின்றவர்களுக்கு கஞ்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. கஞ்சி குடித்தீர்களா?
நான் இன்னும் இந்த பேட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதால் கஞ்சி இன்னும் கலக்கவில்லை. நான் மிகவும் இன்ஷா அல்லாஹ் செல்லுவேன். ஆரோக்கியமான கஞ்சி, வெள்ளப்பூடு கிடக்கிறது அதற்குள், அதே நேரத்தில் ரெம்பல கிடக்கிறது. இப்படி மிக ஆரோக்கியமாக உருவாக்கப்பட்ட கஞ்சி இங்கே இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதையும் அருந்துவிட்டு நீங்கள் செல்லலாம். இந்த நிகழ்வுகளோடு இணைந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரர், மாவடிப்பள்ளியை பூர்வீகமாக கொண்ட அன்புக்குரிய சகோதரர் மனாஃப் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வியூகம் தொலைக்காட்சியினூடாக வழங்குகிறோம். நன்றி. எழுமாறாக இலங்கையில் 3 ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறது. எழுமாறாக இலங்கையில் உள்ள ஒருவருக்கு 3 உயர் இரத்த அழுத்தம் இருக்கின்றது. 3 ஒருவருக்கு இருக்கிறது. இப்படியான உயர் இரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு குறைந்த உப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உணவு வகைகளிலே குறைந்த உப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வழக்கமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். காலை நேரங்களில், மாலை நேரங்களில் உடற்பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அதாவது இடையை குறைக்க வேண்டும். மிக அதிகமாக கொழுத்து கொண்டு செல்லாமல் இடையினை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவுகள், அதாவது மரக்கறிகளை மிக அதிகமாக உணவுகளில் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். புகைத்தலை முற்றுமுழுதாக நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். புகைத்தலை அதாவது மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். நல்ல உளநலம் பேண வேண்டும். இவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்கின்ற போது, நாளாந்தம் செய்கின்ற போது, இந்த உயர் இரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும்.